அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் சோபகிருது வருஷம் தை மாதம் எந்த அளவுக்கு ஒரு நவக்கிரகங்களால் ஒரு நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சோபகிருது வருஷம் தை மாதம் அப்படிங்கிற மாத பிறப்பு இது தமிழர்களுக்கு ரொம்பவுமே தைன்னா ஒரு ரொம்ப பாரம்பரியமான ஒரு மாதம். ஏன்னா பொங்கல் அது மட்டும் கிடையாது, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ரொம்ப பேர் ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களுக்காக இந்த தை மாதத்தை எதிர்பார்த்துட்ருப்போம். அப்படிப்பட்ட தை மாதம் இந்த 2024 அதே மாதிரி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறக்கப் போகுதுங்க. இந்த தருணமான காலகட்டம் நமக்கு ஒரு நன்மைகள் மிதுனராசி நேயர்களுக்கு யோகங்கள் எந்த அளவுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, நவகிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் அதாவது எப்படி இருந்தாலும் கோச்சார பலனில் உங்களுடைய மிதுன ராசிக்கு நிலை எப்படி அப்படிங்கிற போது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்குங்க, 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்குங்க, அதே மாதிரி 9ஆம் இடத்தில் சனி பகவானுங்க, 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முழுசாக இந்த கிரகங்கள் அப்படியே இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் புதனும் செவ்வாயும் இருக்கும். இந்த புதன் 18ஆம் தேதி தை மாதம் 18ஆம் தேதி அதாவது தனுசில் இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு அதாவது மகரத்துக்கு பயிற்சி ஆகுங்க. இந்த சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருப்பாருங்க. இந்த 6ஆம் இடத்துல இருந்து மாதம் தொடக்கத்திலேயே 4ஆம் தேதியே அதாவது 7ஆம் இடத்திற்கு உங்களுடைய கலசரஸ்தானத்துக்கு வந்துடுவாருங்க. அப்புறம் மாத இறுதியில் பார்த்தோம்னா 28ஆம் தேதி மகரத்துக்கு பயிற்சி ஆவாருங்க. செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுசாக அங்கேயே இருக்கிற மாதிரி தான் கணக்கு, 7ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா 2 நாள் அதாவது 8 நாள் இருக்கும்போது 22ஆம் தேதி தை மாதத்தில் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆவாருங்க. இதுதான். அடுத்தது பார்த்துட்டோம்னா 4ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பார். இந்த நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் தை மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே உங்களுக்கு 7ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும், அதை விட 8ஆம் இடத்தில் சூரியன் அதாவது உங்களுக்கு 3ஆம் அதிபதி உங்களுக்கு 8இல் இருக்கிறது அது பலம் தான் தவிர பலவீனம் கிடையாது. காரணம் என்னென்னா எல்லாத்தை விட உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு. அந்த குரு உங்களுக்கு கரெக்டாக 3ஆம் இடத்தை உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. எல்லாத்தோட 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் தடப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். என்னங்க இதுவரைக்கும் தடப்பட்ட விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக ஆரம்ப காலம் உங்களுக்கு இந்த 5 வருட காலகட்டமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி வாழும் முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நன்மைகள் ஏற்பட்டிருக்காது. நீங்கள் கடினமான முயற்சிசாலியாக தான் இருப்பீங்க. ஏன்னா புதனுடைய வீட்டில் பிறந்தவங்க அப்படின்னா உங்களுடைய மிதுன ராசிக்கு புதன் தான் அதிபதி. அப்போ புதனுங்கிறது யார்? புத்திக்காரகன், அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு நீங்கள் எது செய்தாலும் யோசித்து செய்யக்கூடியவங்க. எது செய்தால் நல்லது, எது செய்தால் கெட்டது, இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு செயல்படுத்தக்கூடியவர். ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு தொழில் பண்ணாலும் பிரச்சனை, அந்த தொழில் ஆரம்பத்தில் நல்லா இருந்த தொழில் இடையில பார்த்தோம்னா ஃபுல்லாக டவுன் ஆகி போச்சு, தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, எவ்வளவோ பணம் காசு எல்லாமே சம்பாரிச்சுங்க, ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா எல்லாமே இப்போது முடக்கமாக இருக்குது. சம்பாரித்த பணம் பூரா இன்றைக்கி அடுத்தவங்க கையில் சிக்கி இருக்குது. வாங்கின கடனுக்கு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம பணம் இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது. ஆனால் வாங்கின இடத்துல இருந்து இதை எப்படி கட்டுறது, இது எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா மானம் மரியாதை அப்படிங்கிறது எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து நடந்துக்கக்கூடியவங்க. அடுத்தவங்க ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு நடந்துக்க மாட்டீங்க. ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு, முடியுமா செய்வோம், முடியலன்னா வேண்டான்ட்டு ஒதுங்கி வரக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் மிதுன ராசி. ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு நமக்கு கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இந்த கடந்த கொஞ்ச காலமாகவே ஏற்பட்டுட்டு இருந்ததுங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு தேடலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் எப்படி இருக்கும்னா, அப்படியே அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரத்தில் கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு பிரேக் தடை பண்ண முடியல,
தடையாகுது. இந்த நிலை கடந்த காலத்தில் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இதிலிருந்து மீண்டும் இப்போ வந்துடுவோமா, அடுத்த மாதம் வந்துடுவோமா, அடுத்த டயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமையாதா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து இது வரைக்குமே எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் நடக்கலை. ஆனால் நடக்காத நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம், இந்த 2024 கண்டிப்பாக இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இதுவரைக்கும் தடப்பட்ட விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்பட்ட நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய யோக பலம் கண்டிப்பாக கிடைக்கும். மனசு பலவீனமாக இருப்பீங்க. நல்லதை செஞ்சு இன்றைக்கி என்னக்கு நமக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்குது. ரொம்பவே ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க மிதுன ராசி நேயர்கள் நினச்சிக்கலாமே. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல வேலை எந்த அளவுக்கு கடினமான உழைப்பாளியாக நல்ல பேர் கிடைக்கணும், நமக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறத விட நமக்கு உழைப்பு கரெக்டாக வீண் அடிக்காமல் நேரத்துக்கு கரெக்டான முறையில் வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நல்ல பேர் வராது. சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த வேலையிலேயே அந்த இடத்த விட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே சந்திச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. இந்த நிலையிலிருந்து கண்டிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கடினமான முயற்சிகள் எடுக்கணும். அதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இதில் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை மூலியத்திலையோ இல்லை நம்ம ஒரு அமைதியான முறையில் இருந்து அந்த இடத்துல காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். காரணம், உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த லாபஸ்தானாதிபதி 10ல் இருக்கக்கூடிய ராகுவினால் கண்டிப்பாக தொழில் தூர பிரயாணங்கள், இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சு பிரச்சனை இருக்கிறதோ ஓகே ரைட்டு, புதிய இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு அமையும், கண்டிப்பாக கிடைக்கும். கடல் கடந்து போய் ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அங்கிருந்து இன்னொரு பக்கம் வேலை, ஒரு சிறப்பான வேலை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். இப்போது அரசாங்கத்துறையில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுனுங்க, நல்லா படித்து முடிச்சுட்டோம், எக்ஸாம் எழுதுகிறோம் 2 மார்க் 3 மார்க்லேயே போயிட்டுருக்குது, என்னவோ கவர்மெண்ட் வேலையே கிடைக்கல. சில பேருக்கு பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு வேலையில் போகணுங்கிறது கற்பனையாக இருக்கும், கனவாக இருக்கும். அதனால் நான் 3-4 வருஷமாக போராடிட்டு அமையலைங்க. ப்ரைவேட் வேலையில் போனாலும் நிம்மதி இல்லை, படிப்புக்கு தான் அந்த வேலை அமையலை, அதனால் அரசாங்க வேலை கிடைக்குமா, அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுனேன், 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் எழுதியும் 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் நீங்கள் படிங்க, முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கத்தினால நன்மைகள் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்புறம் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்குறவங்க, போகணும்னு நினச்சிங்க, ஒரு கம்பெனியில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்குறோம், ஆனால் பார்த்தோம்னா ஒரு வேலை வாய்ப்பு சரியான முறையில் ஒரு எல்லாமே நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு கூட கம்பெனி மூலியத்தில் வெளியூர் படித்து அனுப்புகிறாங்க, இன்னும் பெரிய கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க, கம்பெனி இன்சார்ஜ்லேயே. ஆனால் நமக்கு என்னென்னா இதே இடத்துல வேலை செஞ்சுட்ருக்குறோம், பார்த்தா ரொம்ப டார்ச்சராக இருக்குது, தொல்லைகளாக இருக்குது. நல்லபடியாக வேலை செஞ்சாலும் பார்த்தோம்னா கடைசியில் ரொம்ப கெட்ட பேர் வருது. அதாவது டென்ஷன், மொத்தத்தில் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த டென்ஷன் எல்லாமே குறையும், வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும். மேல் இருக்கிறவங்களால அதிகாரிகள்னால ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படின்னா ஒரு நல்ல நட்பு, ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ஒரு மனசை உங்களை புரிஞ்சிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த நிலையெல்லாம் வரக்கூடிய ஒரு நிலை இந்த தை மாதத்தில் இருக்கும். இந்த தை மாதத்தில் இருந்தே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்தது பார்த்துட்டோம்னாங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விதம், சரிங்களா? திருமணத்தில் ஆரம்பத்தில் திருமணம் பண்ணணும்னு நினைக்கும் போது பொண்ணே கிடச்சது அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தோம்னா இப்போது பொண்ணு பார்த்தோம்னா பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருந்தால் பொண்ணு அமையலை, இந்த மாதிரி கால தாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த டயத்தில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா திருமணம் ஆனவங்களுக்கு, மிதுனராசி நேயர்களுக்கு, அதாவது கணவன் மனைவி ரொம்ப ஒரு ஒற்றுமை பந்தபாசமாக இருக்கக்கூடியவங்க தான். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது புதன் 7ஆம் அதிபதியுடைய அமைப்பில் பார்த்தோம்னா குரு பகவான், சரிங்களா? இந்த கோச்சாரம் இதில் ரீதியில் பார்த்துட்டோம்னா அந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மனைவி நல்லவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிருக்கும்.
பிரச்சனைகள்ங்கிறது என்ன, ஒரு 2 பேரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தோமோ, எந்த அளவுக்கு ஒரு பந்தபாசமாக அன்போடு இருந்தோமோ, இப்போ பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், நாம் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படிங்கிற ஒரு நிலை மனசில் ஏற்பட்டிருக்கும். சில பேர் பார்த்தோம்னா ஒரு நிம்மதி இல்லைங்க. இன்றைக்கி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதில் எல்லாமே ஒரு மன அழுத்தம், ஒன்று பார்த்தா தொழில் பிரச்சனை, ஒன்று பார்த்தா வீட்டில் பிரச்சனை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு புரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் இருந்து நிச்சயமாக ஒரு மாற்றமான ஒரு நிலைகள் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் கடினமான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் தீரும், தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் விலகும். அதே மாதிரி வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதை குறிப்பாக சொல்ல போனால் 5ஆம் இடத்தில் அதிபதி ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால கொஞ்சம் பூர்வீகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே பூர்வீக சொத்துனால பிரச்சனைங்க, ஒரே தொல்லைகளாக இருக்குது. ஒன்று பூர்வீகம் எல்லாம் இருக்குது, அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விடிலாத்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதனால பொருளாதாரம் போட்டு செலவு பண்ணி ஒரு பிரச்சனை முடிக்க முடியுங்கிறத விட அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். ஆனால் அந்த முயற்சிகள் பண்ணும்போது இந்த டயத்தில் முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது முடியக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி புத்திரபாகியம் தடப்பட்டவங்களுக்கு தேவாலயங்கள் கோயில்களுக்கு போய் பரிவர்த்தனைகள் செய்யும்போது புத்திரபாகியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா சுகஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறதுனால மன அமைதி, மன குழப்பங்கள், ஒரு சஞ்சலம் எல்லாமே ஒரு வீடே வாங்கி நிம்மதி இல்லைங்க, கடன் ஆயிடுச்சு, கடன் சுமை ஆயிடுச்சு, இன்றைக்கி எதில் இருந்தது எல்லாமே விற்று என் பிரச்சனை தீரல, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நமக்கு எப்போவுமே நேரம் ஒரே மாதிரி கஷ்டங்கள் கொடுக்காது. அந்த நவ கிரகங்கள் பலவீனம் அடையும் போது தான் சில பிரச்சனைகள் ஏற்படுறது. இப்போது இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். இந்த 2024 இந்த தை மாதம் முதல் மாதமாக பிறக்கும்போது கண்டிப்பாக இந்த தையிலிருந்தே உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு ஏறுமுகமாக அப்படின்னா ஒரு முன்னேற்றமாக அமையக்கூடிய ஒரு காலகட்ட நிலை கண்டிப்பாக மிதுன ராசினியர்களுக்கு இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். உங்களுடைய மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் இப்படி இருப்பதனால இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேங்க. அதே மாதிரி எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? காரணம் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ராசியை வச்சு சொல்கிறேன்னா லக்னம் முக்கியம். அந்த லக்னம் என்ன லக்னம், என்ன தசா புத்தி நடக்குது, அதே மாதிரி என்ன யோகங்கள் இருக்குது, எப்படி எந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலம் உண்டுங்க. அதனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் புதிய முயற்சிகள் எடுங்க. நீங்கள் அப்படி எங்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரியப்படுத்தி முழு பலனை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக முன்னேற்றமாக அமையும் அப்படிங்கிறத நல்வாழ்த்துக்களோட மீண்டும் ஒரு பதிவுகளை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.